கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எதுக்காக அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அதாவது இந்த வெளிப்படை சுவிசேஷம் ஃபுல்லாகவே யாரால் எழுதப்பட்டது? யோவானுக்கு ஆண்டவர் வருங்காலத்தை குறித்து, வருங்காலத்தில் என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு இதுதான், வெளிப்படுத்தின ஒரு விசேஷம்தான் இந்த வெளிப்படை சுவிசேஷம். சரிங்களா? இதில் பின்னாடி நடக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கும் பிசாசுக்குமான யுத்தத்தை பற்றி இதில் விளக்கம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகப்பிரமாண காரியங்களில் உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், உலகப்பிரமாண உள்ளவங்க, அதாவது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், யாரோ உங்களுக்கு உயிரான ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது, சில சோதனைகள் வருது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த நொடி இல்லையா, அவங்க மூலயமா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவங்க மூலயமா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாக இருந்து அவர் நம்மளே அழைக்கப்பட்டார். ஏன்னா மோஸ்ட்லி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைய சோதனைகள் வரும். உங்களுக்கு இது சோதனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியிலிருந்து சோதனைகள் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எதுலேயுமே நமக்கு என்ன ஆகிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் சோதனை. ஆனால் அந்த சோதனையோடு கூட ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு? தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளையும் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? அதே போல் சோதனை வரும்போது நம்ம துவண்டாமல் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நேற்றைய முன்தினம் பார்த்தோம். அதே போல் அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் பண்ண சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய திறனை நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் இல்லைங்களா? இப்போது பிசாசு எப்படி, பிசாசுக்கும் ஆண்டவருக்குமான யுத்தம் ஒரு காலத்தில் இருக்குமோ, அந்த கிறிஸ்துக்கும் நம்ம ஏசப்பாவுக்கும் நம்ம கிறிஸ்துவுக்கும் 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு யுத்தம் இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதே போல் இந்த உலகத்தில் நமக்கும் பிசாசின் மூலமா ஒரு சில யுத்தங்கள் வரும் இல்லைங்களா? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது, தீமையான எந்த ஈவும் பொய்யின் பிதாவினிடத்துலேருந்து வருகிறது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி யுத்தங்கள் நம்ம உறவுகள் மூலமாக, மற்றவங்க மூலயமா, நம்ம கணவர் மூலயமா, நம்ம மனைவி மூலயமா இந்த மாதிரிலாம் யுத்தம் நடக்குது அப்படின்னா, இது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு முழுக்க யார் காரணங்க? பிசாசு. அவங்க உறவுக்காரவங்களோ இல்லை உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ கிடையாது. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுறான்? அவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையை அவன் ஏற்படுத்தி விடுறான். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதுதலை ஏற்படுத்தி விடுறான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு. யோபுவை பார்த்தீங்களா? யோபுவுக்கு எத்தனை பிரச்சனை பிசாசு எத்தனை பிரச்சனையை கொடுத்தாரு. ஆனால் இது எல்லாமே யார் அனுமதியோடு தான் வரும்? நம்ம ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவனால் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஆண்டவர் ஒரு சில துன்பத்தையும் ஒரு சில வேதனைகளையும் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். காரணம் நம்மளை சிட்சிப்பதற்காக. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு ஆண்டவரை இன்னும் நாட்டமாக போகிறோமா இல்லை பின்வாங்கி போகிறோமா, அந்த மாதிரி நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறார். சரிங்களா? அதனால் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது இல்லாமல் நம்ம திராணிக்கு மிஞ்சின
துன்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நமக்கு அனுமதிக்கிறதில்ல. நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுமோ அதுக்கான துன்பத்தை மட்டுமே அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு அனுமதிக்கிறாரு. சரிங்களா? அதனால உலகப்பிரமான காரியங்களோ உலகத்தார்களோ நமக்கு வந்து துன்பத்தை வருவிக்கிறாங்கன்னா அதை குறித்து நீங்கள் துளி அளவும் கவலைப்படக்கூடாது. சரிங்களா? நமக்காக யுத்தம் செய்ய யார் இருக்கிறாங்க? நம்ம ஏசப்பா இருக்கிறார் இல்லைங்களா? அதனால நமக்கு முன்னாடி அவர் போய் நிற்கும்போது நம்ம ஏன் வருத்தப்படணும் இல்லைங்களா? நம்ம ஏன் அதை குறித்து அவன் அப்படி சொல்லிட்டானே, அவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் என்கிட்ட பேச மாட்டானே, அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டானே, இன்ன வரைக்கும் நல்லா என் கூட வந்தவன் இன்னைக்கு வரலையே இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். வரட்டும், போட்டுமா. ஒரு சிலரை ஆண்டவரே என்ன பண்ணுவார், தள்ளி வைப்பார். நம்மளை விட்டு காரணமே இல்லாமல் ஒதுங்குறவங்கள ஆண்டவரே தள்ளி வைப்பார். இவனோட சேர்ந்தா நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறிடும் அப்படின்னு ஆண்டவர் யோசிச்சார்னா அவனை காரணமே இல்லாமல் விலக்கி விட்டுருவார். சரிங்களா? அதனால அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, எனக்கு இப்படிலாம் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க, எனக்கு மனவேதனையாக இருக்குப்பாங்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கோவத்தை காட்டாமல் உட்காந்து ஜெபத்தில் வைங்க. ஆண்டவரே, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏசப்பாவை நீங்கள் நம்ம ஏசப்பாவை தானே ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஏசப்பா என்ன பண்ணார், அவங்கெல்லாம் நிந்திக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குவதாகன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், ஏசப்பாவே உட்காந்து ப்ரேயரில் தான் வைக்கிறார். அதற்கான பலனையும் யார் கொடுக்குறா, ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுபோல் நமக்கும் அந்த சோதனைகளை கடந்து வர்றதுக்கும் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கும் யாரால் மட்டும்தான் வாய்ப்பு, அதாவது அதிலேருந்து மீட்டெடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஆண்டவரால் மட்டும்தான். அதனால மனுஷங்களையோ இல்லை உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ நம்பி நீங்கள் நாட்டத்தை செலுத்தாமல் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவங்கள நம்பியே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு யோசிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்னை மீட்டெடுத்தாலொழிய நான் உங்கள் காலை விட மாட்டேன்ப்பான்னு சொல்லி யாக்கோபு போல் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? யாக்கோபு போல் காலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை பண்ணுவார் இல்லைங்களா? அவர் விடுதலை கொடுக்குற தேவன் தானே. நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? அவர் விடுதலை பண்ணுகிற தேவன். அதனால நம்மளை எல்லா இடத்துல இருந்தும் விடுதலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இல்லைங்களா? நீங்கள் நிறைய விஷயத்தில் அனுபவிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. நீங்கள் நிறைய காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்மளால் அதை ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க இல்லைங்களா? எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அடையாளங்கள். அதனால் நீங்கள் இதை குறித்து எப்போதுமே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறது அதுதான். நீங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம், நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்படியேப்பட்ட நாம் உண்மையுள்ளவர்களா, விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவர் நிச்சயமாக என்னை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுக்குவார் அப்படின்ற அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறது யாருங்க? நம்ம ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, நம்ம இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறாரு. சரிங்களா? அதனால் எந்த இதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கி கொடுத்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். Amen. Praise Lord.